இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டார் ட்ரெய்லர் வந்தது சார். ஒரு உண்மையிலேயே ஒரு புது ஸ்டார் உருவாயிட்ட மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல. உண்மையிலேயே பார்க்குறப்ப ஒரு புதுசாக இருக்குது. பட் அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தையே ஹரிஷ் கல்யாண் பண்ணுறேன்னு தான் போஸ்டர்ஸ்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் கிட்ட சொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது. ரஜினி, கமல், அஜித், விஜய் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அதை கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி கவின் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தாதாவாக இருக்கட்டும், பண்ணது 2 படம் தான். 2 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா 2வது படம்லாம் பெரிய அதிசயம். எப்படின்னா 2வது படத்தில் ஒரு 5-6 வயசு பையனுக்கு அப்பாவா அந்த கேரக்டர் ஒத்துக்கிற யங் ஹீரோ ஒத்துக்கிறாருன்னா பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அந்த கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்குது. பட் அது ரொம்ப லிமிட்டாகவும் ரொம்ப ஓவராகவும் போயிடக்கூடாது. அந்த மீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு செட்டிலாக பண்ணுறாரு. அது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குள்ளான அந்த எக்ஸ்பிரஷனை கரெக்டாக அந்த பல்ஸ் பிடிச்சாப்புல. எனக்கு தெரிஞ்சு கவின் ஒரு பெரிய ரவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடினா தான் அப்படி லைஃப். அந்த படம் ஓடலைன்னா திருப்பியும் டெலிவிஷனுக்கு போக முடியாது. அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் சரியான முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் பாதி வெற்றி விட்டுருவோம். கேரவேன் இல்லாமல் வரமாட்டேங்கிறாரு, லேட்டாக தான் வராரு, 10 கோடிலாம் சம்பளம் கேட்குறான்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கே. உண்மை அதெல்லாம் இல்லை. சமீப காலமாக கவினை பற்றி சுற்றி நிறையா சர்ச்சைகள், நிறைய செய்திகள் வருது. அதாவது ஷூட்டிங் சரியாக வர மாட்டேங்கிறாரு, ஃபைட் மாஸ்டர் கூட ரியலாக ஃபைட் பண்ணுறாரு, சம்பளம் 10 கோடி கேட்குறாரு, ப்ரொமோஷனுக்கு வர்றதில்லை, ஜிம் பாய்ஸை கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் வருது. அவர் இப்படி செய்வாராங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. இது ஒருவேளை உண்மையாக இருக்க பட்சத்தில் கவின் திருத்திக் கொள்வது அவருடைய லைஃப் நல்லது. அந்த இன்டர்வியூவில் சிவகார்த்தியன் பண்ணுற மாதிரியே ஒரு பாடி லாங்குவேஜ், ஒன்றுமே தெரியாது அப்பாவி மாதிரி, ஆமாம் சார் நான் பண்ணுறேன் சார், ஒன்றுமே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு. இது ஏன் பண்ணுறாப்புல இல்லை? கவினாக இருந்துட்டு போகலாமே. நீங்கள் ரொம்ப நாள் அந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு இது தோற்றத்தோட செயற்கையான ஒரு பிம்பத்தோட இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்டார் ட்ரெய்லர் வந்தது சார். ஒரு உண்மையிலேயே ஒரு புது ஸ்டார் உருவாயிட்ட மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல சார்? பார்க்கும்போது கவினை பார்க்கும்போது வழிகள் நிறைந்த பொழுதிலும் இளமை குறைந்த பொழுதிலும் வீரன் வால் எடுக்க தயங்குவதிலும் இந்த ட்ரெய்லரில் ஃபைனலில் முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே பார்க்குறப்போ ஒரு புதுசாக இருக்குது. தமிழ் சினிமாவில் சமீப காலமாக அந்த மாதிரி ட்ரக் மாஃபியா ஃபைட் இந்த மாதிரியான காட்சிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு படம். ரொம்ப நாளைக்கு ஒரு 90s இருக்கக்கூடிய ஹிந்தி படங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த தில், ரங்கீலா, தால் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும். அந்த ஒரு பேட்டர்னில் ஒரு மேக்கிங் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அந்த ஃபஸ்ட் ஷார்ட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க. பாரதியாருக்கு மீசி இல்லாமல் ஸ்டேஜில் வருவாங்க. நடிக்கிற நடிப்பில் மீசியருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வசனம் இருக்கும். டோட்டலாக பார்க்குறப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர்கள் ஏற்படுத்தியிருக்கு. இதை பார்க்குறப்ப இப்போ நீங்கள் இந்த 90s இருக்கக்கூடிய பாலிவுட் படங்கள் அப்படின்னு சொன்னீங்களா சார்? பெரும்பாலும் ஆக்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னாலே மும்பையை தான் சொல்லுவாங்க. குறிப்பாக இப்போ கேஎன்கே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி சில இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அங்கே படித்தாலே ஒரு கௌரவம், ஒரு மிகப்பெரிய பெருமைங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில் அதில் ஒரு பதிவு ஒன்று இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி இல்லைனா கூட இங்கே கற்றுக்கணும் அப்படின்னா கூட காசு வேணும் போல இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. நம்ம ஊரில் பெருசாக ஆக்டிங் ஸ்கூல்ஸை பற்றின ஒரு பெரிய படங்களோ இல்லை விழிப்புணர்வோ இல்லை. பாம்பேயை டச் பண்ணி அந்த கதை காலத்துலேருந்து அதை கொண்டுட்டு வராங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது என்ன சிக்கல்கள் இருக்கும் அங்கே போய் நடிகர்கள் கற்றுக்கிறதுக்கு? இல்லை, நடிப்புக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்சு கற்றுக் கொடுத்தலாம் நடிப்பு வராது. கொஞ்சமாவது இருக்கணும். இந்த பாடுறது இயற்கையாக குரல் வளம் இருந்தால் தான் பாட முடியும். ஆக்டிங் அது மாதிரி தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆக்டிங்காக இருந்தாலும் ஒரு 10% உங்களுக்கு பர்சனலாக அந்த இருந்தால் தான் வரும். அப்படிங்கிற நடிப்புங்கிறது ஒரு பேசிக் சொல்லிக் கொடுக்கலாம். எப்படி பார்க்கலாம், எப்படி உட்காரலாம், எப்படி எந்திரிக்கலாங்கிற பேசிக் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? இன்ஸ்டியூட்ன்ற பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் ஃபிலிம் சேம்பர் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. அங்கே தான் ரஜினிகாந்த் படித்தார். நிறைய ஆர்டிஸ்ட் அங்கே படித்தவங்க தான். தரமணியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. சிவராஜ்குமார்லாம் அங்கே படித்தவர் தான். தலைவாசல் விஜய் நிறைய பேர் அங்கே படித்தவங்க தான். இன்ஸ்டியூஷனுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ கூத்துப்பட்றையில் இன்ஸ்டியூஷனை காட்டிலும் அது நிறையா ஒர்க் ஷாப் நிறையா பண்ணுறாங்க. நிறைய வெளியில் கூட்டு போகிறாங்க. லைவ் ப்ளே கொண்டு போய் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. நிறைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சிக்கல். வடநாட்டில் பார்த்தீங்கன்னா புனேயில் தான் இருந்தது இன்ஸ்டியூட். ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதான் பெரிய லெவலில் இருந்தது. பால் மகேந்திராவும் அங்கே தான் படித்தார். ஆனால் இப்போ நிறையா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் வர ஆரம்பித்த பிறகு தான் இந்த மாதிரி பணம் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பேக்கேஜ் கேட்குறாங்க. ஒரு ஷார்ட் டைம், ஒரு 10 months கோர்ஸு, ஒரு 6 months கிராஸ் கோர்ஸ் மாதிரி கேட்குறாங்க. அது பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. எனக்கு என்ன கேட்டால் அந்த அளவு அது மாதிரி தேவையில்லை. நீங்கள் அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை.
செல்ஃபாகவே நீங்கள் இப்போ டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறோமோ அந்த காலத்தில் யார் சிவாஜியாக இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க? இன்றைக்கி வரைக்கும் பெருசாக பேசப்படலையா நமக்கு? வடிவேல் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தார்? வடிவேல் மாதிரி உடல் மொழியோடு இன்றைக்கி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவில் அந்த இடம் அப்படியே இருக்குது. அப்படி வடிவேல் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தார்? ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவே கொஞ்சம் இருக்கணும். அதாவது ஒரு கேரக்டரை நான் அப்சர்வ் பண்ணுற நாலேஜ் இருக்கணும், அதை அப்படியே டெலிவரி பண்ணுற நாலேஜ் இருக்கணும். இந்த ரெண்டுமே தான் போதும். நீங்கள் ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட சொல்கிறீங்கன்னா அந்த கேரக்டர் உள்வாங்கி இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் டேரக்டர் சொல்கிறத கேட்டு அப்படி பண்ணிட்டாலே போதும், ஒரு பெரிய ஆக்டராக உட்காந்துடலாம். இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கறணும். டெக்னிக்கலாக நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு சினிமாட்டோகிராஃபி கற்றுக்குறீங்க அப்படின்னா பேசிக் கற்றுக்கலாம். ஒரு எடிட்டிங் கற்றுக்கிறோன்னா, ஒரு சவுண்ட் காஸ்ட் கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம போய் கற்றுக்கலாம். அந்த ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஆக்டிங்கும் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவே அந்த நாலேஜ் இருந்தால் தான் அதை வந்து கொண்டு வர முடியும். நார்த்தில் அந்த மாதிரியான ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அதில் படித்தா தான் வர முடியும் அப்படின்னா கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அதுக்காக போவாங்க. இப்போ பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் போகிறப்ப நடிக்கிறப்ப என்ன பெரிய பெரிய டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் போய் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கான்டாக்ட் கிடைக்கும். வரைய அந்த இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து பெருசாக சைன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பெருசாக நமக்கு நாலேஜ் இருக்கணும், முயற்சிகள் பண்ணணும், நமக்கு அந்த ஒரு காலம் நேரம்லாம் சரியாக வந்துச்சுன்னா சக்ஸஸ் தான். இப்போ இந்த படத்தையே ஹரிஷ் கல்யாண் பண்ணுறன்னு தான் போஸ்டர்ஸ்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் கிட்ட சொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இது கவின் கிட்ட வந்ததுக்கான கதை இல்லை. முதல்ல இந்த படம் கொரோனா டைம்லேயே ஆரம்பித்தாங்க. கொரோனாவுக்கு அந்த பிஆர் பிரேம காதல் முடித்தவொடனே இந்த படம் ஆரம்பித்தாங்க. அதே டீம் அப்படியே அந்த செட்டோடு ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த லாக்டவுன் வந்து 2 இயர்ஸ் போட்டாங்க. அப்படியும் போட்ட பிறகு அந்த படம் அப்படியே கடப்பில் போட்டுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா ஹீரோஸை பேசினாங்க. கடைசியில் அந்த டாடா பார்த்த பிறகு அந்த டேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இவரை அப்ரோச் பண்ணி இவர் ஒத்துக்கிட்டார். இந்த நேரத்தில் கவின் நம்ம வந்து பேசி ஆகணும். அதாவது ரஜினி, கமல், அஜித், விஜய் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இப்போ ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜிலாம் நாடக காலங்கள்லேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க. அப்போ என்னென்னா நாடகங்களில் என்ன பண்ணுவோன்னா சத்தமாக பேசணும், கையை ஆட்டி ஆட்டி நடிக்கணும். அது மாதிரி என்னென்னா பின்னாடி இருக்கிற இருக்க ஆட்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு சினிமாவில் வந்த பிறகும் ஏறக்குறைய அந்த ரிசம்பிள் இருக்கும். அதுக்கு ரஜினி, கமல் வந்த பிறகு கொஞ்சம் அது மாறிச்சு. அப்புறம் தனுஷ், சிம்பு இந்த மாதிரி காலம். இப்போ என்னன்னா இப்போ எந்த எக்ஸ்பிரஷனுமே வந்து ஒரு ரொம்ப லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. போனால் அது ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். அதை கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி கவின் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தாதாவாக இருக்கட்டும், பண்ணது 2 படம் தான். 2 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா 2வது படம்லாம் பெரிய அதிசயம். எப்படின்னா 2வது படத்தில் வந்து ஒரு 5-6 வயசு பையனுக்கு அப்பாவா அந்த கேரக்டர் யங் ஹீரோ ஒத்துக்கிறாருன்னா பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அந்த கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்குது. பட் அது ரொம்ப லிமிட்டாகவும் ரொம்ப ஓவராகவும் போயிடக்கூடாது. அந்த மீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு செட்டிலாக பண்ணுறாரு. அது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குள்ளான அந்த எக்ஸ்பிரஷனை கரெக்டாக அந்த பல்ஸ் பிடிச்சாப்புல. எனக்கு தெரிஞ்சு கவின் ஒரு பெரிய ரவுண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிச்சயமாக சார். நிறைய பேர் வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் கம்பேர் பண்ணது என்னென்னா, ஹரிஷ் கல்யாணையும் கவினையும் வச்சு தான் கம்பேர் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கதாபாத்திரம் ஹரிஷ் பண்ணுறதை விட இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் வந்துட்டு இல்லை கவின் வந்துட்டு தேவையில்லாம உள்ள வந்துட்டாருங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? ஹரிஷ் கல்யாணுக்கு நிறைய பேருக்கு சொன்னது பர்சனலாக அதில் உள்ள போட்ட விஷயங்கள் என்னென்னா, இல்லை இவர் கவின் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இவர் வந்துட்டு ஹரிஷ் வந்துட்டு அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு டிபேட்லாம் இருக்குல்ல. வளரும் காலங்கள்லேயே இப்போ 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு அடிதடி ஒரு விவாதம்லாம் வர்றது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவங்களுக்குள்ள எந்த அடிதடியும் இல்லை. ரசிகர்கள் வந்து இந்த ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த போஸ்டர்லாம் வந்துச்சு, இப்போ ஹரிஷ் கல்யாணம் வச்சு போஸ்டர் டிசைனாக பண்ணி வெளியிட்டாங்க. அப்போ பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் பண்ணால் பெட்டராக இருக்குமா, இவர் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு இவரை பிடித்த ஆட்கள் பேசுகிறாங்க, அவரை பிடிச்ச ஆட்கள் பேசுகிறாங்க. ஏன்னா என்னுடைய பர்சனல் நான் பார்த்தா கவின் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வந்து கவின். ஏன்னா கவின் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு படம் ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டார். ஹரிஷ் கல்யாணம் வந்து அவர் ஒரு மாதிரியான ஒரு லவபிள் பாய் அந்த மாதிரியான கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. மேபி டேரக்டருடைய அந்த நாலேஜில் இவரையும் அந்த மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம். டேரக்டர் சொல்கிறது தானே பண்ண போகிறாங்க. ஆனால் இவர் அந்த கேரக்டர் ரொம்ப ஆப்டாக இருக்கார். நம்ம பார்த்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப ஆப்டாக கவின் இருக்கிறாரு. நிறைய அந்த கதையை டேரக்டர் சொல்லியிருக்காரு. நிறைய எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கோஇன்சிடென்ட் நிறையா இருக்குது அப்படின்னு அந்த கவின்ட்டு டேரக்டர் சொல்லியிருக்காரு. கதையை ஃபஸ்ட் டைம் சொன்னோன்னே இந்த படம் நீங்கள் சொன்ன சீன்ஸ்லாம் என்னுடைய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு, நிறைய கோஇன்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த கதை எனக்கே வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. 2வது இந்த டேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே காதல் பண்ணியிருக்காரு. 2வது படம் பண்ணுறாரு. இவர் யார் அப்படின்னா, சினிமாவில் நிறையா சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிட்டு இருப்பார். பாண்டியன் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவருடைய பையன் தான் இளன். அவர் எப்படின்னா இந்த கதையை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு நடிகன் வந்தார், அப்புறம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார், எவ்வளோ மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பார், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர். அவர் இந்த ஸ்கிரிப்டை பண்ணுறாரு. கவின் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் தனியாக வந்து ஒரு டெலிவிஷனில் அசிஸ்டன்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணி, அப்புறம் சீரியல் பண்ணி, அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ஒரு பிக் பாஸ் போய் அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறாரு. பல போராட்டங்களை சந்திச்சு வர்றார். அப்போ
அந்த கவினுக்கும் இந்த டைரக்டருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பேக்ட்ராப்லேருந்து வர்றாங்க. ஒரு போராட்டம் மிகுந்த இடங்கள்லேருந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே அதனுடைய வழி தெரியும். ஒரு இடத்துல ஒருத்த முன்னாடி போகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ டெலிவிஷனில் ஒரு பிஸியாக சரவணன் மீனாட்சின்னு ஒரு சீரியலில் பண்ணிட்டு இருக்காரு. அது டெய்லி ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு இடம், பெரிய இடத்துல இருக்கிறார், வருமானங்கள் வந்துட்டு இருக்கு, செட்டில் அப்படி போயிருக்கலாம். அடுத்த கட்டமாக ஒரு ஹீரோங்கிற ஒரு பொசிஷனுக்கு வரப்போ முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 வருஷம், ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 வருஷம் ப்ராசஸ் போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடினா தான் அவருடைய லைஃப். அந்த படம் ஓடலைன்னா திருப்பியும் டெலிவிஷனுக்கு போக முடியாது. இந்த இடங்களில் அவர் முடிவு எடுக்கிறாரு, நம்ம ஸ்டடியாக நம்ம இங்கே தான் இருக்கணும், எந்த விதமான சிக்கல் வந்தாலும் போகக்கூடாது. அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் சரியான முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் பாதி வெற்றி பெற்றுருவோம். அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு நேரத்தில் வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அந்த முடிவு வந்து சரியான முடிவாக இருந்துட்டோம், சரியான முடிவாக அதை வந்து ஒரு தீர்க்கமான முடிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பாதி சக்ஸஸ். அதை வந்து கவின் வந்து எடுத்தார். இந்த பக்கம் வருமானம் வந்துட்டு இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு வருமானம் இருக்குது, சீரியல் பண்ணுறோம், ஷோ பண்ணுறோம், அது இன்னும் நிறையா போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் அதை ஸ்டாப் பண்ணிட்டு படத்துக்கு வர்றாரு. படம் கமிட் ஆகிட்டார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 வருஷம் அந்த கேப் இருக்குது. ஆனால் அந்த கேப்பை வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், படம் ஓடலைன்னா திருப்பி இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் ஒரு கேப் விழுந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார், நடித்தா படம் தான், என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லையா, அதுதான் இன்றைக்கி வந்து இங்கே கொண்டு வந்துட்டுருக்கு. அப்புறம் 2வது நிறையா ஒர்க் ஷாப் பண்ணுறாரு அப்படின்றாங்க. கதைகள் கொடுக்குறப்ப ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த கதையை வந்து தன்னைத்தானே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறார். அதுக்கு பிறகு ப்ரெசென்ட் பண்ணுறப்போ வந்து வித்தியாசமாக இருக்குது, டேரக்டர் எதிர்பார்த்த காட்டில் கொஞ்சம் பெட்டராகி பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் டேரக்டர்ஸை கூட ஒர்க் பண்ண அசினேட்டர்ஸாக சொல்கிறாங்க. ரொம்ப அப்ரோச்சிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நிறைய அவருடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ரிசம்பிள் ஆகுது, டேரக்டருக்கும் இதாக வருது. ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படிங்கும்போது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி இப்போ படமே இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அடிதடி, வெட்டுக்குத்து, ட்ரக்ஸு, மாஃபியா இந்த மாதிரி படங்களாக பார்த்து ஒரு ட்ரையாக இருக்கிற நேரத்தில் இது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ புதுசாக ஒரு 18லேருந்து ஒரு 20-25 வயசுக்குள்ளே படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ரொம்ப பிடிக்கும். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக தான் இருக்குது. அதாவது தனி மனிதனாக முன்னேறி வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை. எல்லாரும் பெரும்பாலும் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆசையை நோக்கி, ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி போயிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பூஸ்டராக இந்த படம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான காட்சியெலாம் இருக்குது. 2 வசனங்கள் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ மெச்சூரான வசனங்கள் எழுதியிருக்காரு. பார்த்தா அவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏஜ். இவ்வளோ மெச்சூரான வசனங்கள் இருக்குன்னா அப்போ வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் அவர் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கணும், அனுபவப்பட்டிருக்கணும்னாலும் அப்படி தான் எழுத முடியும். அது பார்க்குறப்ப அதுவும் இருக்குது. ஒரு பெரிய இருக்குது. இந்த மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 90-95 காலங்களில் ஹிந்தியில் வந்து இந்த மாதிரியான மேக்கிங் நிறையா இருந்துச்சு. ஆனால் அதை வந்து இப்போ அதே மாதிரி இல்லாட்டியும் கூட இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கிராண்டாகவே இருக்குது. வெளிநாட்டில் போய் படம் வளர்க்கலை, கோடிகள் போட்டு படம் பார்க்கல, முழு படமும் வெளிநாட்டுலாம் எடுத்துட்டுறாங்க. அந்த படம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் சொன்ன கதையை சொன்ன இடத்துல வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கவின் வந்துட்டு இந்த ஸ்டார் படம் பண்ணுறாரு, உண்மையிலே ஒரு ஸ்டார் ஆகிட்டாருங்கிற அந்த ஒரு போதையோ இல்லை மமதையோ மண்டியில் ஏறிட்டு இருக்குமோ? ஏன்னா இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் கேரவேன் இல்லாமல் வரமாட்டேங்கிறாரு, லேட்டாக தான் வராரு, 10 கோடிலாம் சம்பளம் கேட்குறான்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கே, உண்மை அதெல்லாம் இல்லை? சமீப காலமாக கவினை பற்றி சுற்றி நிறையா சர்ச்சைகள், நிறைய செய்திகள் வருது. அதாவது ஷூட்டிங் சரியாக வரமாட்டேங்கிறாரு, ஃபைட் மாஸ்டர் கூட ரியலாக ஃபைட் பண்ணுறாரு, சம்பளம் வந்து 10 கோடி கேட்குறாரு, ப்ரொமோஷனுக்கு வர்றதில்லை, ஜிம் பாய்ஸை கூட்டு வர்றாரு அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் வருது. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஒரு கீழ்மட்டத்திலேருந்து தனியாக போராடி தத்தி குத்தி வந்திருக்காரு. ஒரு படம் தான் ஹிட்டு, அதாங்கன்னு ஒரு படம் பெரிய சொல்லப்பட்டிருக்கு, அடுத்த படம் கமிட் ஆகிருக்காரு. அவர் இப்படி செய்வாராங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ இவர் வேணும்னே யாரையாவது இவரை வந்து இந்த அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறப்ப இவர் கவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அடுத்தடுத்து சூஸ் பண்ணுற கதைகள் நல்லா சூஸ் பண்ணுறாரு, பெரிய ஓப்பனிங் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற போது இவரை வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் வேலை செய்தோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அடுத்த எல்லா தொழிலையுமே நடக்கக்கூடிய விஷயம்தான். ஒருத்தர் முன்னாடி வர்றப்ப அடுத்த இடத்த பிடிக்க போகிறாருன்னா அது ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்களோன்ற சந்தேகம் இருக்குது. இது ஒரு வேளை உண்மையாக இருக்க பட்சத்தில் கவின் திருத்திக் கொள்வது அவருடைய லைஃபுக்கு நல்லது, அவருடைய கேரியருக்கு நல்லது. பொய்யா இருக்கும் பட்சத்தில் அதை யாருன்னு பார்த்து அதை சரி செய்து கொள்வது நல்லது. ஆனால் இப்போ வந்துட்டு அடுத்த சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு பிம்பம் அவரே கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ? இப்போ இந்த படத்துலையும் பாருங்களா, ரெமோவில் பண்ண மாதிரி ஒரு லேடி கெட்டப்பு, அதே மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய ஆட்களோட ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்கறது கூட. இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு லாஜிக்காக வந்து ஒரு நார்மலான ஆங்கர்ஸோட வந்து இன்டர்வியூ பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருந்திருக்கும். இப்போ பாருங்களேன், கொடுத்தா இவரோட தான் கொடுப்பேன், இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருப்பங்கிற மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. நானும் 2-3 இன்டர்வியூவில் பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் சிவகார்த்திகேயன் பண்ணுற மாதிரியே ஒரு பாடி லாங்குவேஜ், அப்படி ஒன்றுமே தெரியாது அப்பாவி மாதிரி, ஆமாம் சார் நான் பண்ணுறேன் சார், ஒன்றுமே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு. இது ஏன் பண்ணுறாப்புல? இல்லை, கவினாவே இருந்துட்டு போகலாமே. ஒரு டெலிவிஷன்லேருந்து வந்தவர், உங்களை பற்றி அவங்க மீடியாக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியுமே, மீடியாக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன், ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்ப அந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் ரியலாகவே உங்கள் என்ன இருக்குங்களோ அப்படி பண்ணிட்டு போகலாமே.
நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சிவகார்த்தியனுடைய அவரை ஃபாலோ பண்ணுறாருங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்டர்வியூஸ் கொடுக்குறா இருக்கட்டும், அவருடைய ஆக்டிவிட்டாக இருக்கட்டும். பட் ஏன்னா ஒரே ஃபீல்டில் ஒரே சேனல் வந்து 2 பேர் வந்ததுனால அதை வந்து ஒரு ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு அவர் செய்கிறாரான்னு தெரியல. ஆனால் அது உண்மையிலேயே அவருடைய வளர்ச்சிக்கு அது பெரிய பாதிப்பார். ஏன்னா ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டார், நீங்களாகவே இருங்க. ஏன்னா நீங்கள் எப்பயும் போல் நீங்களே அவர் எப்பயும் போல் நீங்கள் படங்களுக்கு பாருங்கள், எப்பயும் போல் இன்டர்வியூ கொடுங்க, கேஷுவலாக இருங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யதார்த்தத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ஆட்கள். ரஜினிகாந்த், கமலஹாசன் ஒரு பெரிய இங்கே ஒரு மாஸ் ஹீரோ, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், எல்லாம் பண்ணுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒருத்தர் என்ன பண்ணுவார், தலையில் ஷேவ் கூட பண்ண மாட்டார், தாடியை தலைக்கு டை கூட அடிக்க மாட்டார். அப்படி கேஷுவலாக ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருப்பார், நினச்சது அப்படி பேசிட்டு போவார். ஆனால் அதுக்கு தான் அப்ளாஸ் அங்கே பறக்கும். அப்படிங்கும்போது யதார்த்தத்தை விரும்பக்கூடியவர்கள் மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யதார்த்தத்தை ரொம்ப பிரித்து பார்க்கக்கூடிய. நீங்கள் ரொம்ப நாள் அந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு இது தோற்றத்தோட செயற்கையான ஒரு பிம்பத்தோட இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாது. நீங்கள் ரியலாக லைவாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாளே உங்களை மக்கள் கொண்டாடுவாங்க. நல்ல நல்ல படங்கள் நீங்களும் கொடுக்கலாம். நிச்சயமா சார். அதே மாதிரி வந்து இப்போ வந்துட்டு சிவகார்த்தியனை காப்பி பண்ணுறான்றது ஒரு நிலை. கவின் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது வந்து படங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப துருத்துருன்னு இருந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான். அது சரவணன் மீனாட்சியில் அந்த வேட்டையன் கதாபாத்திரமாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். இப்போ ஆனால் வந்துட்டு அந்த விஜயனுடைய பாடி லாங்குவேஜ் வந்து தெரியுமா, ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாஃப்டாக, வார்த்தை இடம் கேப் விட்டு பேசுறது, அந்த மாதிரியான டோனெல்லாம் வேறு கொண்டுட்டு வர்றாரு. அதுல நிறைய இல்லை, அது ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்க. இப்போ உள்ள சில நடிகர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பொது இடங்களில் தனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, தன் ஒரு அப்பாவி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பண்ணுறாங்க. அது இவர் மட்டும் கிடையாது, ஒரு சில நடிகர்கள் பண்ணுறாங்க. அப்படியே பொது இடங்களில் அவரோட கை கட்டி நிற்கிறது, பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் ரொம்ப பவியமாக பேசுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியும், என்னென்ன மாதிரி கமெண்ட் பாஸ் ஆகும்னு தெரியும். காரில் வர்றப்போ என்ன நடக்கும், காரை விட்டு இறங்குறப்போ என்ன நடக்கும், கேமரா அங்கே ஆன் பண்ணியிருக்கா என்னன்னு பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுவாங்க. அங்கே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒரு மாதிரி அவங்களுடைய மாடுலேஷன்லாம் மாறும். அதனால் ஏன் அதை பில்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன இப்போ அரசியல் நடிக்க போகிறீங்களா, நீங்கள் நான் படத்தை நடிக்க போகிறீங்க, நல்லா இருந்தால் படம் பார்க்க. உங்களுடைய பெர்சனல் கேரக்டர், பெர்சனல் ஆக்டிவிட்டி வச்சு யாரும் படம் பார்க்க போகிறது கிடையாது. படம் நல்லா தான் பார்ப்பாங்க. இதுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படமே வந்து நல்ல நல்ல படம்லாம் ஓடாமல் போயிருக்கு. நீங்கள் அந்த சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய படமே பாபா மாதிரியான படங்கள் போயிருக்கு. கமலஹாசனுக்கு எத்தனையோ படங்கள் பெருசாக, உத்தமலன் மாதிரியான படங்கள் பெருசாக போகலை. அப்போ எவ்வளோ பெரிய பிம்பமாக இருந்தாலும் படம் இல்லைன்னா போகாது. இது எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தர் பண்ணுறாருங்கிறது அதை நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு போகலாமே. நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். நேரம் தகவல். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.